அப்பா என்னம்மா இது? பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வரல? கொட்டிட்டேன்பா. அபச்சாரம் அபச்சாரம். சிவ பூஜைக்கு மலர் கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. தப்பி தவறி அசுத்தமான இடத்துல விழுந்துட்டா மகா பாபம். இல்லப்பா, மலர்களை கொட்டின இடம் மகா பரிசுத்தமான இடம். சரி, சிவார்ப்பணம். வா, பூஜைக்கு போலாம். அப்பா, வேற மலர் கொண்டு வரட்டுமாப்பா? வேண்டாம்மா, சிவபெருமானுக்கு பக்தியோட ஒரு வில்வ இலையை சாத்தினாலே போறோம். வா. என்ன இது? சுவாமி மேல இத்தனை புஷ்பங்கள் எப்படி வந்தது? அப்பா, இதே மலர்கள் தான்ப்பா. இந்த மலர்களை தான்ப்பா நான் அங்க கொட்டினேன். அந்த பிரம்மச்சாரி கால்ல கொட்டின மலர்கள் எல்லாம் அப்படியே சுவாமி மேல வந்து கிடைக்கிறதேப்பா. பிரம்மச்சாரியா? யாரம்மா அது? என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் பூ பறிக்கிற போது திடீர்னு ஒரு வாலிபர் வந்து உதவி செய்தார். அவர் கை என் கை மேல பட்டுட்டது. பாணி கிரகணம்னு சொல்லி சிரிச்சாருப்பா. அப்புறம் நான் பிரம்மச்சாரி தான், கவலைப்படாதேன்னு சொல்லி இனிக்க இனிக்க பேசினார். நான் என்னையே மறந்து பூவையெல்லாம் அவர் பாதங்களையே கொட்டிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்படியா? அவர் வேற ஒண்ணுமே சொல்லலையாம்மா? சொன்னாருப்பா. ஜனங்க ஒரு பித்தா பேயான்னு திட்டினாளாம். கல்லாலையும் வில்லாலையும் பெரும்பாலையும் அடிச்சாளாம். ஒத்தன் செருப்பு காலாலேயே அவர் முகத்துல உதைச்சானா. அதுக்கெல்லாம் அவர் கோபிக்கவே இல்லையா. அவளுக்கெல்லாம் நல்லதே செய்தாரா. அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தேளாப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிட்டேமா நீ. பித்தா பேயான்னு திட்டினவர் சுந்தரமூர்த்தி நாயனார். வில்லால் அடிச்சவன் அர்ஜுனன். பெரம்பால் அடிச்சவன் பாண்டியன். செருப்பு காலால உதைச்சவன் கண்ணப்ப நாயனார். அந்த பிரம்மச்சாரி எம்பெருமானாவே இருக்கணும். இல்லன்னா அவனுடைய அம்சம் உள்ள ஒரு மகாபுருஷனா இருக்கணும். அப்படியாப்பா? ஆமாம் தாயே. அவரை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வா. உன்னை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் ஜென்மத்தை கடத்தேத்துக்கிறேன் அம்மா. அப்பா, எம்மாடி இன்னும் இம்புட்டு வருகுது. நெல்ல பெரிய மீனா மாட்டிக்கிட்டு போலகுது. இந்த ஈஸ்ட் போடுறேன். என்ன பாரு உன்ன. இது குழந்தை ஞாபகம் இல்ல. நீயே ஏன் வலையில வந்து மாட்டிக்கினே? ஐயோ, உசுறு இருக்குதோ புடிச்சோ ஒண்ணும் தெரியலையே. ஏய் குப்பா துப்பா நீரா முனியா கண்டா ஓடியாங்கடா, எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. வாங்க குஜா வாங்க. ஏ ராஜா, மஞ்ச மருந்தாச்சோ மருதாணி வேம்பாச்சோ குடம் தண்ணி குடிச்சாலோ தாக அடங்கல்லேன்னு பொறுமை பேசிக்கினியே ராஜா. இப்போ அந்த தாகத்தை தீட்டுக்காம தண்ணில உயிர்ந்து உசுர விட்டுக்கினியே ராஜா. நீ கூப்பிட அங்காட்டியோ ஐசு புறாவோ உனக்கு பக்கத்தோட நிப்பேன்னு தோணிக்கினிய மச்சா. ஐயோ, இப்ப எனக்கு யார் துணை மச்சா? கண்ணாலம் கட்டிக்கினா உன்னைத்தான் கட்டிக்குவேன். வேற ஏவ மகர கட்டிய திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன்னு சத்தியம் வச்சுக்கினே மச்சா. இப்ப என் கடி இன்னும் வருது மச்சா. உதிரி வந்துருச்சு உதிரி வந்துருச்சு. யோ, நீ ஒண்ணு பயந்துக்காத. என் தோல்ல சாஞ்சுக்கினே வா. உன்னை வீட்டுக்கிட்டுன்னு போய் பால் காசு தரேன். அதை குடிச்சுக்க தெம்பு வந்துக்கோ. வாயா இப்படி தூந்து போய் கிடக்குற பாவம். மெல்ல ஏந்துக்க வா. அப்படி எதுவும் ஏந்துக்க. என் தோல்ல சாஞ்சுக்க. முடியா என்ன? உன் கைய என் தோல்ல தான் வச்சுக்க சொல்லிக்கிறேன். என்னையா இது? என் தோல்ல உன் கைய வச்சுக்க சொல்லிக்கணும். இன்னமோ கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு ஓட்டிக்கினியே எடுயாவும் கட்டைய ஒரேடியா சுத்துது. எது? தலை. உன் கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒட்டினாதான் என் உடம்புல உசுறு ஒட்டும் போல இருக்கு. சரி, ஓட்டிக்கின்னு தோலை. ஏதோ அந்த மட்டும் புட்டுக்குன்னு போன உசுறு சட்டுன்னு ஓடி அந்த ஒட்டிக்கிச்சேன். ஆமா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னதெல்லாம் கேட்டா அந்த உசுறு எங்க போயிருந்தாலும் ஓடி வந்து இப்படி ஒட்டிக்காம என்ன செய்யும்? அடியா அத்தை, நான் சொன்னது எல்லாம் கேட்டுக்கினா இருந்தேன். அப்பா செத்த மாதிரி சும்மா போடுற போட்டுக்கினியா? போக்கி திருட்டு போய் வைக்கிற பாரு. முடியா விட மாட்டேன். முடியானா? இப்படி ஐயா பையான்னு கூப்பிட்டா நான் விட மாட்டேன். பின்ன இன்னான்னு சொல்லி கூப்பிடவா? அப்ப கூப்பிட்டு பாரு, அன்பா ஆசையா மச்சான். நான் மாட்டேன்பா. நானும் மாட்டேம்மா. ஐயா ஓட மச்சான். விட்டுட்டேன்டி கண்ணு. மூக்கு பொம்பளை எப்படித்தான் ஏமாத்துவாங்கடா? என் மனசு இன்னமா துட்டி போச்சு தெரியுமா? இப்ப கூட என் மாறு டக்கு டக்கு நடிச்சுக்குது. மாறு டக்கு டக்கு நடிச்சுக்குதா? எங்க பாக்கலாம்? போ மச்சான். இந்த ஆம்பளைங்களே வெக்கம் கட்டவங்க. ஆஹா, கல்யாணம் பண்ணிக்கு வர பொண்ணுகிட்ட என்ன வெக்கம்? கண்ணாலமா? ஆமா. ஏன் பண்ணிக்க மாட்டியா? என்ன பிடிக்கலையா? பிடிக்காம இருக்குமா? நீ எம்மா அழவா இருக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல தோணுது. பின்ன என்ன இடைஞ்சலு? நீ வசந்த சாதி, நான் மீன் துண்டுறவளாச்சே. அதனால என்ன? வேடம் கொடுத்த ஊனை திங்கல சாமி. நீ குடுக்கிற மீனை நான் திங்க மாட்டேனா? ஏ, நான் மீனியா கொடுப்பேன் உனக்கு. பின்ன தேனு தெனமாவு பால் பயம் எல்லாத்தையும் கொடுப்பேன். நீ கொடுக்கிற பழமெல்லாம் இந்த கோபப்படுத்துக்கு இடமும். ஊடு மச்சான். ஐயோ ஊடு மச்சான். எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயே என்னது? போ மச்சான். கௌரி, என்னடி இது? எப்ப பார்த்தாலும் ஒரே ஏக்கமா உட்காந்துருக்க. என்னண்ட சொல்லப்படாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்னத்தையும் மறைக்கிற, எனக்கு நன்னா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ பேசாம இரு. பாத்து வாங்க, உடம்புக்கு முடியலையா தாத்தா? உட்காருங்க உட்காருங்க. கௌரி, நீ குமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம், ஆனா இவர்கிட்ட நடக்காது. இவர் பெரிய ஜோசியராக்கம். இப்போ யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க சுவாமி. முதல்ல நீர் நல்ல ஜோசியர் தானான்னு தெரிய வேண்டாமா? அதுல என்ன சந்தேகம்? கையெடுங்கோ. என்னது இது? எனக்கு சந்தேகம் தான். இருங்க வரேன். தாத்தா, இது பாருங்க, என் கையில என்ன இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். கற்கண்டு. கல்லு இல்ல, கற்கண்டு. இல்ல, கல்லுதான். கற்கண்டுதான். அட போமையா, உங்க ஜோசியமும் நீரும் என்ன பாரு. போய் உமக்கு மந்திரம் கூட தெரியுமல்ல இருக்கிறதே. எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது. ஆனா மந்திரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன சொல்லாத மந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப கௌரி, தாத்தா கிட்ட கைய நீட்டு. எனக்கு வேண்டாம், சும்மா காட்டு. தாத்தா, நன்னா பார்த்து சொல்லுங்க. ஆகாகா, என்ன கை, என்ன கை, பூ போல மிருதுவான கை. கையின்ன கை இப்படின்னா இருக்கணும். ஐயா சோசியம் பாத்துக்கினியா கௌரியம்மா? ஏய் கங்கா, கூடல நடி. வந்துட்டியா? நீ ஒருத்திதான் பாக்கி. வா வா. வா கங்கா, உட்காரு. உட்காருன்னு சொன்னா அவர் தலைமையிலேயே உட்கார்ந்துறதா? அவளுக்கு தலைமையிலேயே உட்கார்ந்த பழக்கமா இருக்கும். இவரே என்ன தலைமையில குந்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதான் பெருசா சொல்ல வந்துக்கினாரு. நீ சும்மா சோசியத்தை சொல்லிக்கிட்டு போவியா? ஓஹோ, இது பிரமாதமான கை. இந்த கை பூ பறிக்க போனா இன்னொரு கை அங்கே வரும். ஏதோ உதவி செய்யற மாதிரி இந்த கைய பிடிக்கும். அந்த கை ஒரு பிரம்மச்சாரி கையாவும் இருக்கும். நிஜம்தானே? ஐயா அப்படியா சங்கதி? மாப்பிள்ள வந்துக்கினாரா? என்ன கௌரியம்மா, நம்ம கையில கூட சொல்லிக்கலையே நீ. ஏடி கௌரி, நிஜமாவா? சும்மா இருடி. இந்த கங்கா, உன் கை கூட காட்டுடி. நமக்கு அதெல்லாம் வேணாம்பா. அதானே வானாங்கிறது. சும்மா காட்டு கைய. உனக்கு வர்ற மாப்பிள என்ன செய்ய போறாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாரும் சொல்லும் போது நீ தட்டக்கூடாது. காட்டு. ஐயா நீ வேற. ஆகா, இதுவும்
தெய்வீகமான கைதான். இதுக்கு வர்ற புருஷன் ஒரு குடம் தண்ணி குடிப்பானே. அது மட்டுமா, இந்த கையால வலை வீசினா அந்த வலையில மீனுக்கு பதிலா மனுஷனே மாட்டிக்கிட்டு வந்திருப்பானே. பெரியவரே, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கணும் வந்துதானே சொல்லிக்கிறேன் நீ. ஓஹோ, உனக்கும் மாப்பிள்ள வந்தாச்சா? சொல்லவே இல்லடி கள்ளி. நீ மட்டும் சொல்லினியா? எப்படி எப்படி நம்ம ஜோசியம்? அது சரி சுவாமி, மேல நடக்க போறதையும் சொல்லுங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஏக்கமா இருந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப வருவார், கல்யாணம் எப்ப நடக்கும், எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆரோடப்படி அடுத்த மாசம் சுக்கிர சப்தமி அன்னைக்கு இவளை பொண்ணு பார்க்க வருவாங்க. இதுல ரொம்ப இடைஞ்சல் இருக்கு. எப்படித்தான் சமாளிக்க போறியோ? நான் வர்றேன். ரொம்ப இடைஞ்சல் இருக்குன்னு சொல்றாரு. சுவாமி, சுவாமி, என்னம்மா? முக்கியமான விஷயத்தை சரியா சொல்லாம போறேளே. ஏதோ இடைஞ்சல்னு சொன்னேளே, என்ன சுவாமி அது? அதுவா, தெற்கே ரொம்ப தூரத்துல தில்லக்காட்டுல 3000 பேர் கொண்ட கூட்டம் ஒண்ணு இருக்கு. சங்கரனை அவ சரப்பிடிச்சு வச்சிருக்கான். ஐயோ, சங்கரனுக்கு கொஞ்சம் ஆடல் கலை பழக்கம். அதை தெரிஞ்சுக்கிண்டு அவனுக்கு அறுசுவையோட சாப்பாடு போட்டு காலை பகல் மாலை 3 வேளையும் அவனை நன்னா ஆட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பாம்பும் புலியும் சதா அங்கே அவனுக்கு காவல். அவரை எப்படி விடுவிக்கிறது சுவாமி? அது அவ்வளவு சுலபம் இல்லை. கங்கை மணலால கொடை செஞ்சு கங்கை ஜலத்தை கொண்டு போய் ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக தீர்த்தம் தவிர வேற எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. இப்படி 12 நாள் உபவாசம் இருந்து அபிஷேகம் பண்ணி நோன்பு முடிச்சா அந்த பாம்பே அந்த புலிய கட்டிடும். அப்புறம் சங்கர தப்பு சொல்லி வந்துருவான். உன்னால முடியுமா குழந்தை? என் உயிரே போறதா இருந்தாலும் கட்டாயம் செய்யறேன் சுவாமி. அப்படியானா நாளை காலையில சிவ மண்டபத்துல ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரியே நீ பூஜை செய்வியா? நன்றி சுவாமி, அப்படியே செய்யறேன். என்ன ஆச்சரியமா இது! 3000 பேர் கொண்ட கூட்டம்னு சொன்னது தில்லை 3000 தீட்சிதர்களாத்தான் இருக்கணும். பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாகிரபாதர்களா இருக்கணும். ஜோசியர் சொன்னபடி பார்த்தாலும் சங்கரன் சாட்சா சிவபெருமானாவோ இல்ல அவனுடைய அம்சமாவோ இருக்கணும்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. நீ பெரிய பாக்கியசாலி அம்மா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா, மனப்பூர்வமான பக்தியோட நீ நோன்பு ஆரம்பி. அதை நடத்தி கொடுக்கிறது அவன் பொறுப்பு. நான் வரேன். ஆமா, என்னுடைய சக்தியை ரொம்ப மீறினது இந்த நோன்பு. இது நடத்தி கொடுக்கிறது அவன் பொறுப்பு தான். நோம்பு முடிக்கிறது அவன் பொறுப்பு. இந்த வீட்டு வேலைக்கு யாரு பொறுப்பு? 12 நாள் சோதனை இல்லாம பட்டினி கிடந்து பூஜை பண்ணிட்டு வீட்டு வேலை எப்படி செய்வேனே? இல்ல சித்தி, நான் எப்படியாவது செய்திடுறேன். இதுல மட்டும் இடைஞ்சல் பண்ணாத சித்தி. ஆமாண்டி, நான் தாண்டி உனக்கு எப்பவும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கேன். இந்த பாருடி, அந்த குமுதா இருந்தாலே இந்தண்ட கிடக்கிற துரும்பு எடுத்து அந்தண்ட போட மாட்டான். இப்ப அவ வேற ஊருக்கு தொலைஞ்சு போயிட்டான். இப்ப எனக்கோ வர வர உடம்பு மோசமாயிட்டே வருது. ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு வைத்தியம் சொல்றான். ஐயோ, அப்ப என்ன பண்றது சித்தி? சுத்து காரியமெல்லாம் யாராவது செய்து வச்சா ஏத்தி இறக்குற வேலை வரைக்கும் நான் எப்படியாவது பாத்துக்குவேன். இல்ல உங்க அப்பா உன்னோட சேர்ந்து பட்டினி அடக்க வேண்டியதுதான். இல்ல சித்தி, எல்லா காரியமும் நானே பாத்துக்கிறேன். சரி சரி, எப்படியாவது தொலை. கௌரிக்கு ஏன் இப்படி புத்தி பேதலிச்சு போச்சோ தெரியல. காலையில இருந்து மண்ணை புடிச்சு புடிச்சு பார்த்துட்டே இருக்கா. பாவம், மணல் எங்கேயாவது ஒட்டுமா? அது நடக்காத காரியம்னு தெரியவே இல்லை அவளுக்கு. நடக்காத காரியம்? எம்பெருமானே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? நீ திருவுளம் வைத்தால்
நடக்காத செயலும் உண்டா? கடல்கள் ஏழும் கரையின்றி கட்டுப்பட்டு நிற்கவில்லையா? கொடிய ஆலகால விடம் அமுதமாகி நின் கண்டத்தில் நின்று காக்கவில்லையா? அண்ட சராசரங்கள் எல்லாம் எவ்வித பிடிப்புமின்றி அந்தரத்தில் சஞ்சரிக்கவில்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக பாழான இந்த மனம் குவிந்து உன் பாத மலர்களிலே ஒன்று விடவில்லையா? மனம் ஒட்டிய பின்பும் இந்த மடல் ஒட்டாதது என்ன பாவம் சுவாமி? பரிபூர்ணானந்த பரம்பொருளே, கொஞ்சம் பரிவு காட்ட மாட்டாயா? பிரபு, உன் கருணையே கருணை. என்னடி இது? இன்னைக்கு என்ன பலகாரம் உனக்கு? என்ன பண்றது? பெத்தாதான் பொண்ணா, மூத்தா பொண்ணு மாத்திரம் பொண்ணு இல்லையா? பாவம் அந்த குழந்தை ஒரு வாரமா பட்டினி கிடக்கிற போது நான் மாத்திரம் சாப்பிடணும்னா மனசு கேக்குறதா? ஏதோ இந்த பாழும் வயத்துக்கு எதையோ கொட்டிக்கிறேன். ஐயோ ஐயோ மச்சான் மச்சான் ஓடியா 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 பாவிங்க மச்சான் மச்சான் விடுங்க யோ இது நல்லா இல்லையா? என்ன விட்டுடு, உனக்கு புண்ணியமா போகுது. ஏன் குட்டி, பைக்க காய்ச்சிட இரும்பு காந்தத்துல ஈபடாதுன்னு சொல்லினியே, இப்ப என்ன ஆச்சு? இரும்பு காந்தத்தையே இசுன்னு வந்துருச்சு பாத்துக்கினியா? அப்படியா? ஹை ஹை, முல்லப்பூவ மூஞ்சில எரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது குட்டியா. அடி சக்கரனாலா? அப்படின்னா உன்னொன்னு வாங்கி போட்டுக்கிறியா மச்சான்? காந்தமா இழுக்குது. இனிமே கங்கை இருக்கிற பக்கம் நீ திரும்பி பார்த்த உன்னை காந்த வச்சிடுவேன், ஜாக்கிரதை. கௌரி, 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 கௌரி,
கண்ணு போடுற இல்ல சித்தி, பாத்திரம் எல்லாம் சீக்கிரம் தேய்ச்சிடுறேன் சித்தி. நீலிக்க கண்ணு நெத்திலியா பெருகடி கண்ணை கத்துக்கிற இந்த பாடம் சாமிக்கு பூசைக்கு ஒரு முடிவு கட்டினா தான் நீ புறப்படுற. கௌரி பூட்டை பண்ண கிளம்பிட்டியா? ஆமா சித்தி. என்ன சித்தி ஏதோ மூடி எடுத்துட்டு வர? பூசணிக்கா நம்ம வயல்ல காய்ச்சது 4 பேர் பார்த்தா கண்டிச்சு பட்டுருமேனு மூடிட்டு வர. வேற ஒண்ணு இல்ல. சரி சித்தி, நான் வரேன். ஜாக்கிரதையா போய் வாமா. இன்னைக்கு கடைசி நாள், திருப்தியா பூஜை பண்ணி பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வா. சரி சித்தி. கசங்கு மின்னு தொட்டு தொட்டு பார்த்து புட்டு வெட்டியில வச்சா சேல பத்தி எரிஞ்சு போச்சே. பத்தி கடை ஏறி பார்த்து பார்த்து வாங்கி வச்சே அந்த பாவி மகள் இங்க வந்து பத்த வச்சு போச்சு தையோ. நிறுத்தி தன்மையின தன்னை சுடும்னு இதுக்குதான் சொல்றது. அப்பா அப்பா, அவர் வந்துட்டாருப்பா. சுக்ல சப்தமி அன்னைக்கு பொண்ணு கேட்க வரதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாருப்பா. எல்லாம் எம்பெருமான் கிருபை. அடி பாவி, யார சூனிக்காரனை புடிச்சு என் புடவையெல்லாம் கொளுத்து விட்டு நாடகம் ஆடுற. உன்னை பொன் பார்க்க வேற வரப்போறானா? யோக்கியமான மனுஷனா இருந்தா ஏண்டி இப்படி தலைமறைவா தெரியுறான்? ஒரு புளியங்கொட்டை எடுத்து நட்டு வையடி, அது வளர்ந்து மரமாகி காய்ச்சி பழுத்து தொங்கும் பாரு, அப்பதான் வருவான் உன்னை பொன் பார்க்க. தோடகால் அவ கிடக்குறம்மா, நீ அழாத. அவர் கட்டாயம் வருவார். நான் போய் சாமான்லாம் வாங்கி எல்லா ஏற்பாடுகளும் பண்றேம்மா. அப்பா தைரியமா இரும்மா, தைரியமா இரு. இதோ பாரு ஜோசியரே, எவனோ ஒரு பிரம்மச்சாரி பொன் கேட்க வரானா. அவன் ஜாதகத்தை பார்த்து பொருத்தமே இல்லைன்னு சொல்லிடும். ஓ, அதெல்லாம் நான் சரியா சொல்லி ஏற்பாடு பண்ணித்தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ போ, யார் காதலையாவது விழ போறது. இந்தாரு நீர் கேட்ட பணம். விஷயம் வெளியில தெரியப்படாது. இல்ல இல்ல மாமா, மாப்பிள்ள வந்தாச்சு, மாப்பிள்ள வந்தாச்சு. வரணும் வரணும், ரொம்ப நாளையா காத்துட்டு இருக்கோம். உங்களை போல மகாபுருஷால் வந்தது என் பாக்கியம். என்ன மாமா இது, மாப்பிளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. மாப்பிளைய உள்ள வாங்க, ஏதாவது ஆகாரம் பண்ணிட்டு. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நான் இப்போதுதான் சாப்பிட்டேன். மேலும் சம்பந்தம் பேச வந்த இடத்தில் சாப்பிடுவது காரிய விரோதம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் சிறு வயசா இருந்தாலும் விஷயங்களை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். வாங்க வாங்க மாப்பிள்ள, உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க. ஜோசியர் தயாரா இருக்கார். ஜாதகம் கொடுத்தேன்னா பொருத்தம் பார்த்துடலாமே. மன்னிக்க வேண்டும், எனக்கு ஜாதகமே கிடையாது. என்னது, ஜாதகமே இல்லையா? பாதகம் இல்ல, பிறந்த தினத்தையும் நேரத்தையும் சொல்லிடுங்க போறோம். நம்ம ஜோசியர் நொடியில ஜாதகம் கணிச்சுடுவார். நான் பிறந்த நேரம் எனக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் அனாதி. அப்போ சொத்து சுதந்திரம் காணி பூமி ஏதாவது? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பூமி இருக்கிறது, ஆனால் அது மலைக்காட்டு சீமை. எப்பொழுதும் பனி பெய்து கொண்டே இருக்கும். அதனால் அங்கு ஒன்றுமே விளைவதில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் இதுவரை பிட்சை எடுத்துத்தான் ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால என்ன, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல பிட்சை எடுத்து ஜீவிக்கிறதா நியாயம். நீங்க கௌரிய கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தர் ஆனதும் ஏதாவது சமஸ்தான புரோகிதம் பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கலாம். நான் ஏற்பாடு பண்றேன். சரி சுவாமி, பிச்சைக்காரனுக்கு பொன் கொடுக்க நீர் தயாரா இருக்கலாம். அவன் ஜாதி குலம் கோத்திரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஜாதகம் இல்ல, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ஊர் இல்ல, உற்றார் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்கிறார். வழியில போற கீழ்ஜாதிக்கார யாராவது ஒரு பூணூலை மாட்டிட்டு வந்துட்டா அவனுக்கு பொண்ணை கொடுத்துட முடியுமா? சரி, உங்கள் இஷ்டம். இந்த விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகே
பெண் கொடுப்பதை பற்றி முடிவு செய்யுங்கள். நான் வருகிறேன். நீங்க உட்காருங்க மாப்பிள்ளை. அப்பா, கங்கையும் கடல்ல தான் கலக்கிறது, சாக்கடையும் கடல்ல தான் கலக்கிறது. கலந்ததுக்கு அப்புறம் இது கங்கை ஜலம், இது சாக்கடை ஜலம் தனியா பிரிச்சு எடுக்க முடியறதா? நீங்க ஏன் ஜாதி ஜாதின்னு உசுர விடுறீங்க? லோகத்துல இருக்கிறதே ரெண்டே ஜாதி தான், நல்லவா கெட்டவா. இங்க இருக்கப்பட்டவா எல்லாருமே நல்லவாதான், உங்களையும் அத்தையும் தவிர. நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது 1000 காலத்து பயிர், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடியாது. வேணும்னா நாளை காலையில இவன் முன்னால ஒரு சோதனை வைப்பான், அதுல ஜெயிச்சுட்டாருன்னா பொண்ணை கொடுத்துடுவான். அது உமக்கு இஷ்டமா சுவாமி? ஆஹா, அப்படியே ஆகட்டும். நாளை காலையில் நான் அவசியம் வந்து விடுகிறேன். இந்தாங்க ஐயா, நாளை காலையில நடக்க போற சோதனைக்கு தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் வந்துடும்.